காய்ஸ் நம்ம பிஆர் ரேங்க்ல ஒரு ஸ்குவாட் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம். என்ன நடந்துச்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்குள்ள ஒருத்தனை வாங்குறது அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம டீம்மேட்டை இப்பதான் ஒரு எனிமே அங்க போட்டிருப்பான். இங்க ஒரு எனிமே என்னன்னா என்ன அடிக்க பார்த்துட்டு இருக்கான். வாங்க நம்ம அவனை அடிப்போம். மேல ஒருத்தவன் நினைச்சேன் 2 பேர் இருக்காங்க. சைடு எவனோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா இங்க ஒரு ஜோக்கர் மட்டும் அங்கேயும் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு எம்ஐடிபி ஷர்ட் போட்டணும். உடனே க்ளோல் போட்டான். அவன் பண்ண பெரிய தப்பு க்ளோவா சைல இந்த மெடிக்கெட் போட்டதான். உடனே 2 அழுத்தி ஒரு கில் எடுத்துருவேன். கையில 4 லேன்மெண்ட் வந்து என்ன மூலம் தெரியாம இங்கே வச்சுட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு எனிமி என்ன பண்ணு எனக்கே தெரியல. ஜம்ப் எடுத்து 2 வச்சு அவன் விழுந்துட்டான். எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டு நம்ம லேண்ட்மேன்லேயே ஒருத்தர் விழுந்துருவான். காய்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க 99% சப்ஸ்கிரைப் பண்ண ஒருத்தருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நம்ம 3 பேரும் கில் எடுத்துருவோம். மீது ஒருத்தர் மட்டும் தான் இருப்பான். அவன் அடிச்ச டீம் வைப் அவுட். காய்ஸ் எனிமி டீம்ல லாஸ்ட் ஒருத்தன் அடிக்க முடிச்சுன்னா டீம் வைப் அவுட் அப்படின்னு வரும். அது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி வாங்க அதை லாஸ்ட் ஒருத்தனை மட்டும் அடிச்சு டீம் வைப் அவுட் போட்டோம். அவன் எப்படி அவன் டீம்மேட் தான் ரிவே பண்ண போயிருப்பான். அவங்க சுற்றி வளைச்சவங்க பிடிச்சி மண்டையில் ஒன்று போடும். எங்க அவன் என்ன டீம்மேட்டை ரிவே பண்ண போனோங்க. என்ன நம்ம பேட்டின ஆட்டு விட்டு இங்கே தான் இருக்கு. சாபு நீங்க தானே மேலே இருந்து அடிச்ச.